ஹாய்! சமைக்க முன்னாடியே கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனை தான் க்ளீன் பண்ணினேன். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டு முன்னாடி செடி வச்சு விட்ருக்கோம். அதில் பச்சை மிளகு நிறைய காய்ச்சிருந்து, அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் பச்சை மிளகும் பறித்து எடுத்துகிட்டு புதினாவும் இருந்துச்சு, புதினாவும் பறித்து எடுத்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா நேற்று நான்வெஜ் சாப்பிட்டதால கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால இன்றைக்கி வெஜ்ஜே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த காய் மசாலா எல்லாம் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் ஃபாஸ்ட்டாக படப்படன்னு வதக்கி எல்லாம் எடுத்துடலாம். அதனால இன்றைக்கி என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் இது பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் தேவையான மசாலாவுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி தான். இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கம் ஒருத்தங்க கொண்டு சேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நேற்றும் கொண்டு சேல் பண்ணாங்க அந்த அக்கா. அவங்கக்கிட்ட இருந்தால் இந்த ஃப்ரெஷ் பட்டாணி வாங்கினேன். 100 கிராமு 20 ருபீஸ் தான். அப்புறம் தேவையான மசாலாலாம் ரெடி பண்ண பிறகு அடுப்பை பற்ற வச்சுட்டேன். அப்புறம் எல்லா காய்கறி எல்லாமே போட்டு வதக்கி எடுத்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி என்னென்னா சைடிஷ்க்கு உருளைக்கிழங்கு பொரித்து அப்புறம் அப்பளம் பொரித்து எடுத்துக்கிட்டு எக்கும் பாயில் பண்ணி எடுத்துட்டேன். தயிர் பச்சடி வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் தயிர் வாங்க மறந்துட்டேன். அதனால சரி ஓகே இருக்கிறத வச்சு இன்றைக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு பார்த்தேன், இன்றைக்கி சூப்பராக டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. என்றைக்கும் விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.